இந்த ரபியுல் அவ்வல் மாதம் எப்போது வந்ததோ மக்களில் ஒரு கூட்டம் வந்து விடுவார்கள். அல்லாஹ்வின் மீது ரசூலின் மீது அன்பிருப்பவர்கள் மௌலிது ஓதுவார்கள். ரசூல் மீது உண்டான முஹப்பத்தில் நாங்கள் செய்கிறோம். அதற்கான ஏற்பாடுகள் எவ்வளவு செலவுகள், அதற்கு செலவு செய்யப்படக்கூடிய ஏற்பாடுகள். அல்லாஹ்வுடைய தீன் என்பது எது அல்லாஹ்வுடைய குர்ஆனிலே சஹீஹான ஹதீஸ்களிலே இருக்கிறதோ அது எளிமையாக இருக்கும், பகட்டுகள் இல்லாமல் இருக்கும், எல்லோராலும் எந்த செலவும் இல்லாமல் செய்யக்கூடியதாக இருக்கும். அதற்காக எந்த விதமான விசேஷ நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் தொழுகிறீர்களே, அதற்காக ஏதாவது விசேஷமான நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்கிறீர்களா? அதற்காக பள்ளிகள் அலங்கரிக்கப்படுகிறதா? பூக்கள் மாட்டப்படுகின்றனவா? அதற்காக விசேஷமா இமாம்கள் வரவழைக்கப்படுகின்றார்களா? நோன்பு, ஜக்காத்து, ஹஜ், நூற்றுக்கணக்கான ஃபர்தான சுன்னாவான அமல்களை எடுத்துக் கொள்ளுங்கள். இதே நேரத்திலே மக்கள் உருவாக்கிய ஒவ்வொரு பிதஅத்தையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். விளம்பரங்கள் இல்லாமல், பகட்டு ஆடம்பரங்கள் இல்லாமல், அதற்காக வீண் செலவுகள் இல்லாமல் மக்கள் யாரும் அதை செய்ய முன்வர மாட்டார்கள். அதற்காக கூலிகள் நிர்ணயிக்கப்பட வேண்டும், அதற்காக தனியாக செலவுகள் செய்யப்பட வேண்டும், அதற்கான ஆடம்பரமான ஏற்பாடுகளுக்கு செலவு செய்யப்பட வேண்டும். அப்போதுதான் அங்கே அவர்கள் கூடுவார்கள். இது மிகப்பெரிய ஒரு புரிந்து கொள்வதற்கான ஒரு விளக்கம் சகோதரர்களே.